ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ 4th பார்ட்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோவில் மாப் ஃபார்ம் தான் பில்ட் பண்ண போகிறோம். மாபு ஃபார்ம். ஐயோ, அது வாயில் ஒரு நாளையில் கைஸ் ஏதோ ஒன்று பில்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க. இப்போ வந்து நான் போடுற மாதிரி கடலுக்கு நடுவுலன்னு இல்லை, நீங்கள் எங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் நீங்கள் எல்லாம் மலை மேலே கூட போட்டுக்கலாம். அது உங்களோட உங்களோட இது பொறுத்து. சரிங்களா? பாருங்கள், நான் சுற்றி பாருங்கள். ரெண்டு 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 உள்ளே கரெக்டாக ரெண்டு ரெண்டு இருக்கணும். எனக்கு சரியாக சொல்ல தெரியலையே. சரி, ஓகே, பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? இது மாதிரி இருக்கணும் கைஸ். இப்போது நம்ம ஒரு லெவல் எடுத்துன்னு போயிட்டோம். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் அதுக்கு தேவைப்படுது. இப்போது இருங்க ஒரு நிமிஷம். அந்த கல்லுலேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துட்டு போய் அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். 19 வேணும். ஏன்னா ஒரு லைன் போட்டிருக்கேன் ஏற்கனவே. இந்த லைன் தான், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கு என்னென்ன வேணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இந்த வீடியோ பாஸ் பண்ணுறேன் இருங்க. ஓகே கைஸ், ஏன்னா அதுக்கு நிறைய தேவைப்படும். ஸ்டோன் மட்டும் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 20 ஸ்டாக் 20 ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீந்துடும் அதிலே, பட்டு எதுக்கும் நமக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதோ. சரி, ஓகேவா? இங்கே பாருங்கள், இது உள்ளே போனோம். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே படிக்கட்டு மாதிரி பில்ட் பண்ணிக்கோம். அவ்வளோதான். 1 2 அவ்வளோதான் கைஸ். இன்னொன்று ஒன்று பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மேலே ஏற்றி போட்டுன்னு போயிடுவோம். இங்கே இது போட்டுருங்க, ஏன்னா திடீர்னு மேலே வந்து நமக்கு குதிக்கிறதுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஓகே, இதுதான் கைஸ், பார்த்துக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். 19 இருக்கா? சரி, இப்போ நான் அங்கே மேலே பில்டு பண்ணி போவோம். தொடர்ந்து ஃபஸ்ட்டு இந்த மூலைக்கு ஆரம்பிச்சிடறேன் நான். 1 2 அந்த பெரிய மேலே 19 பிளாக் பண்ணும். ஏன்னா ஒரு பிளாக் நம்ம ஏற்கனவே கீழே போட்டுருக்கோம். அதாவது 20 பிளாக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 பிளாக்ஸ் மேலே, கீழே வந்து 3 பிளாக்ஸ் காலியாக விட்டுருங்க. அது கடைசியாக சொல்கிறேன் ஏன்னு. சரிங்களா? அப்புறம் இது மாதிரி நம்ம 20 பிளாக்ஸ்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணணும், இந்த ரவுண்டு ஃபுல்லாக. ஓகேவா கைஸ்? பாருங்கள், போட்டாச்சு. இந்த மாதிரி மேலே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்படியே திருப்பியும் கண்டினியூ பண்ணேன். ஃபைனலி மக்களே, வந்துட்டோம் கிட்ட. இது ஃபுல்லாக முடிச்சுக்குவோம் இருங்க, கொஞ்சம் தான் இருக்குது. இது முடிச்சுட்டு ஓகேவா, ஒரு நைட்டு ஒன்று தூங்கிட்டு வந்துடும். ஏன்னா நைட்டு ஜாம்பி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளை. ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கோங்க. எதனால் தண்ணி போட சொன்னேன்னு சொல்லி பார்த்துரு. ஐயோ, இங்கே பாருங்கள், இங்கேருந்து உள்ளே குச்சிடலாம் தான் பார்ப்பேன். பட்டு எதுக்கு உள்ளே குச்சி திருப்பி போய் நம்ம இங்கேருந்தே குச்சிட்டோம் கைஸ். ஓகே மக்களே, போய்ட்டு ஒரு நைட்டு தூங்கிட்டு வந்துடும். ஓகே மக்களே, வந்தாச்சு. சரி, ஓகே, கொஞ்சம் பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் திருப்பி ஒரு வாட்டி. சரிங்களா? அப்படியே பாருங்கள். ஐயோ, மேலே தண்ணி போகிறதுக்கு வந்துட்டேன் கைஸ் திருப்பியும். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். தண்ணி அப்படியே மேலே போட்டுட்டு நம்ம அப்படியே போயிடுவோம் மேலே. ஓகேவா? ரொம்ப கஷ்டமாக இருக்கே, என்ன பண்ணுவோம்? எடுக்க முடியலையே, ஏன் எடுக்க முடியல தெரில கைஸ். ஓகே, நம்ம தண்ணி எடுத்துகிட்டு பிளாக்காகவே போட்டுருவோம் இருங்க கைஸ். இந்த பிளாக், அது பேர் என்ன, கிராவல்லே போட்டு நம்ம சட்டுன்னு மேலே ஏறிடுவோம். ஓகேவா? ஏன்னா திடீர்னு நம்ம தண்ணிக்கு மறந்துட்டோன்னா சப்போஸ் ட்ராவலில் கீழே வந்துடலாம். ஏன்னா அது பிரேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான விஷயம். சரி, போட்டாச்சு. நம்ம இதுலேருந்து கரெக்டாக கவனிங்க, ஏன்னா இங்கே தண்ணி நம்ம ஊற்றணும். 1 பிளாக் போட்டு மூடிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அன்லிமிட்டடாக நம்மளால் தண்ணி எடுக்க முடியும், வாட்ரு. இந்த மாதிரி 8 போங்க கைஸ். 1 2 3 4 5 6 7 8 கைஸ். ஓகேவா? 8 வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி இதை மாதிரி 2 ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் கைஸ் முக்கியமாக, அவ்வளோதான். நம்ம அதே மாதிரி இன்னும் 2 பக்கமும் 4 பக்கமும் சுற்றி பண்ணணும். இந்த மூலையில் இருக்க ஒரு பிளாக் விட்டுருங்க, அதுக்கு தனி. ஏன்னா அதில் நம்ம வேறு ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ 2 பார்த்துக்கோங்க. 2 3 4 5 6 7 8 கைஸ். இந்த மாதிரி மொத்தத்துக்கு முடிச்சிட்டிங்கன்னா
ஐயோ எக்ஸ்ட்ரா போட்டது 2 தெரியாமல். பிரேக் பண்ணிக்கோ. ஓகே கைஸ், பிரேக் பண்ணியாச்சு. ஓகே நம்ம வாங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த மாதிரி 3 பக்கமும் முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன், இருங்க ஒரு நிமிஷம். இன்னொன்று சொல்ல மாட்டேன் கைஸ், இந்த பக்கம் பிளாக் 2 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2ன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சிருங்க. இது மாதிரி தான் நம்ம பண்ணணும். இதுதான் நம்ம முக்கியமான பிளேஸ். ஜாம்பி வந்து ஜாம்பி இல்லை இந்த க்ரீப்பர்ஸ் அதெல்லாம் வந்து கீழே வந்து விழுறதுக்கு இதுதான் கரெக்டான இடம். சரி பார்த்துக்கோங்க 2. ஓகேவா? ஓட்டாச்சு கைஸ். இன்னும் இது 2 முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 2 நம்ம போட்டோன்னா நம்மளோட இது முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி 4 பக்கம் நம்ம போடணும் கைஸ். இருங்க, கரெக்டாக இருக்குது. ஓகே கைஸ், கரெக்டாக இருக்குது. நம்ம தண்ணி இங்கே அன்லிமிட்டட் போட்டுருவோம். ஏன்னா அங்கேயே போட்டுட்டு இங்கேயே போட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை. சரியா? அன்லிமிட்டட் போட்டாச்சு. சரி இங்கே வாங்க பிளாக்ஸ் வச்சு முடிக்கும். இது மாதிரி 4 பக்கமும் பண்ணணும் கைஸ், நம்ம முக்கியமாக 4 பக்கமும். ஏன்னா இது ஏன் சொல்கிறது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே இங்கேயும் போட்டுக்கும், சட்டுன்னு இறங்கி போகிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம அந்த 8 பிளாக்கு கண்டினியூ பண்ணுவோம். 16 8 ஆமாம் கைஸ், இந்த பக்கம் 8 இந்த பக்கம் 8, ஸோ 16. ஓகே வாங்க நம்ம பிளாக்ஸில் இருக்கா எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்ப்போம். கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இது மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா கீழே பிரேக் ஆகாமல் இருக்கும்ல, ஸோ அதனால். அட போங்கடாடி, என்னடாடி கைப்பட்டு போயிடுது. சரி ஓகே வாங்க நம்ம பிரேக் பண்ணுவோம், சாரி பில்ட் பண்ணுவோம். நம்ம அப்படியே இது முடிச்சுட்டு கீழே வந்து ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கோம் கைஸ். என்னது அந்த ஃபார்ம் பேர் என்ன, ஃபுட் ஃபார்ம். ஓகேவா, அது பண்ணுறோம். ஆனால் அது வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி ஓகேவா, அதுக்கோசரம் மன்னிச்சிருங்க. ஏன்னா வீடியோ அது ரொம்ப பெரிய இதுலாம் இல்லை, நிறைய வீடியோ அந்த மாதிரி போட்டிருப்பேன் இந்த ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஓகேண்ணா சரி, நம்ம வீடியோவிலே ஏற்கனவே ஒரு வாட்டி மாப் ஃபார்ம் பில்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீரியஸ் கண்டினியூ பண்ண மறந்துட்டேன், ஏன்னா டெலிட் ஆகிடுச்சு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். யார் யார் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ்லாம் இல்லை கைஸ், வரும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுது எடிட் பண்ண. இது பெரிய எடிட் இல்லைனாலும் பட் எனக்கு இது பெரிய எடிட் தான். நான் அவ்வளோ இதெல்லாம் பண்ணுறதில்ல, அவ்வளோ சீரியஸெல்லாம் உக்காந்து பண்ண மாட்டேன் எதுவும். ஸோ ரொம்ப போர் அடிக்கும் இதெல்லாம் பண்ணாமல். ஓகே வாங்க இந்த மாதிரி முடிச்சாச்சு. சரி வாங்க நம்ம அந்த பக்கமும் இன்னொரு பக்கமும் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். முடிச்சாச்சு மக்களே. சரி வாங்க நான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். தேர்டு ஸ்டேஜ். ஓகேவா, வாய் கொளருதே, வாய் வளருதே. ஐயோ, வீடியோ எடுக்கும்போது தான் கைஸ் இந்த மாதிரிலாம் ஆகும். ஓகே தண்ணி எடுத்துக்கும், ஏன்னா இது முக்கியமான பார்ட்ஸ். ஓகேவா, இப்போது இது பிரேக் பண்ணிக்கும், ஏன்னா தண்ணி நம்ம விட வேண்டிய நேரம் இதுதான் முக்கியமான நேரம். பிரேக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த எண்டில் வந்து நிற்கணும். இந்த தண்ணி இருக்குது இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், தண்ணி வந்து அதில் ஃபால் ஆகலை. முக்கியமாக அதுதான் நமக்கு வேணும். ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சுன்னா வேஸ்ட்டு கைஸ் மொத்தம். சரியா, அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் அதே மாதிரி இருக்கணும், 4 பக்கமும். சரி எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. நீங்கள் கடைசியில் பாருங்கள், ஜாம்பிஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேவா, ஓகே கைஸ் இங்கே பாருங்கள், இப்போது மேலே ஏறி போயிடுவோம். நம்ம இது மேலே போயிட்டு நம்ம இது ஃபில் பண்ணிட வேண்டியதாங்க. இருங்க நான் காட்டுறேன். இந்த நுழையிலேருந்து பார்த்துக்கோங்க, இந்த நுழையிலேருந்து அந்த நுழை வரையும், அதாவது இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜு. ஓகேவா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா நம்ம கொஞ்சம் பிளாக் தப்பாக போட்டால் கூட வேஸ்ட் ஆயிரும். ஸோ கரெக்டான எட்ஜிலேருந்து பாருங்கள், கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே திருப்பி வாங்க போட்டு முடிச்சுட்டு போயிடும். ஓகே கைஸ், இது அப்படியே ஃபில் பண்ணிக்குவோம், பார்த்துக்கோங்க. இது மாதிரி 4 பக்கமும் நம்ம ஃபில் பண்ணோம் கைஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இருங்க, ஐயோ பிளாக்ஸ் காணோம். ஓ இங்கே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபில் பண்ணோம் கைஸ், நமக்கு பார்க்க நல்லா இருக்கணும். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கூட நம்ம இது பண்ணியிருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மேலேருந்து 20-20க்குன்னு வருதில்ல, ஸோ அதுக்கு ஒரு 3-4 ஸ்டாக். ஓகே ஆமாம், 4 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. 4 ஸ்டாக்னால் ஃபஸ்ட்டு ஒரு 65ன்னு ஒரு இது இருக்கும் தெரியுமா, 64ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்ஸாக இருக்கும். இந்த இங்கே இருக்குல்ல 63ன்னு, ஸோ அது ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி 4 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, 4 ஸ்டாக்கு ப்ளஸ் மேலே இந்த சைடுக்கு ஒரு 2 ஒரு ஸ்டாக்கு ப்ளஸ்ஸு ஒரு அதுக்கு 4 ஸ்டாக் தேவைப்படுதா? ஆமாம், ஒரு 5 ஸ்டாக் எடுத்துக்கோங்க கைஸ். 6 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஆமாம் கைஸ், நான் சொன்ன மாதிரி 20 ஆகுது. ஏன்னா மேலே கூட நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ 20 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது இல்லைனா நம்மளால் கட்ட முடியாது. மீந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையானது வரையும் நம்ம எடுத்துக்கணும், கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துக்கணும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளாக் இல்லை. சரி, அடுத்து அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதில் ஃபுல்லாகுமா இல்லை ஃபுல்லாகாதான் தான் தெரியல. சரி, ஃபில் ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை கைஸ். ஏன்னா என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். சரி விடுங்க. இல்லை, ஐயோ ஜாம்பி வேறு அட்டாக் பண்ணுது. அடா பாவி, ஏன்னா நான் போகும்போது தான் வரணுமா? சரி கைஸ், இங்கே தான் இந்த ஜாம்பி அட்டாக் பண்ணியிருக்கல. இந்த மாதிரி இடத்துல கரெக்டாக ஒரு இது ப்ரூவ் பண்ணலாம். அது என்னது பில்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஃபுட் ஃபார்மு. அது வந்து வீடியோ வராது, ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஸோ அது வீடியோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாேருக்கும் தெரியும் மைன்கிராஃப்ட் பிளேயருக்கு. புதுசாக விளையாடுறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸ் போட்டிருப்பேன். அது பாருங்கள், ஏன்னா நிறைய பண்ணியிருப்பேன் அதில். ஸோ என் தம்பியும் அதில் சேர்ந்து கூட ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அது பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி வாங்க, நம்ம மேலே போயிட்டு அப்படியே டபுள் ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே போயிடும். ஓகேவா? வாங்க கைஸ், இந்த பக்கம் இருக்கா? ஓகே, போயிடும். ஓகே கைஸ், மேலே வந்தாச்சு. இப்போது அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எங்கடா அந்த பிளாக் ஒன்று போட்டோமே, இதோ இருக்குது கைஸ். ஓகே, மேலே நம்ம போட்டு நம்ம ஏறி போவோம். இங்கே பாருங்கள், அங்கே முடிச்சுட்டு இருந்தோம், ஒன்று மட்டும் பிளாக் இருந்துச்சு. அது அப்புறமா பார்த்துக்குவோம், இல்லை இருங்க போய் வச்சுட்டு வந்துடும். இதுக்கு தேவையில்லாத வேலை. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வச்சாச்சு. அப்படியே நம்ம மற்றதை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க கைஸ், இதுவும் முடிச்சுட்டு இருங்க, இதோட அதை கட் பண்ணிக்கிறேன். சாரி, அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓகே மக்களே, வந்தாச்சு. சரி, முடிச்சாச்சு. வாங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இந்த மூலையில் ஒரு பிளாக் வச்சுருங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி மொத்தத்தையும் முடிக்கிறாங்க. அதாவது 2 பிளாக் போகணும், நான் ஒரு பிளாக் தான் வச்சுருக்கேன். இருங்க, 2 பிளாக்கு மேலே போகணும். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக, அதாவது இந்த இதுவே சுற்றி வரணும். ஓகேவா? ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி வரணும். ஸோ ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இருங்க. ஓகே கைஸ், வந்தாச்சு. சரி, ஓகே வாங்க. பிளாக்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ பிளாக் இருக்குது. சரி வாங்க, ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு போகிறோம் கைஸ். ஸோ ஃபுல்லாக இது மாதிரி முடிச்சிடுவோம். பாருங்கள், ஓகேவா? 2 எல்லாம். நீங்கள் இதில் எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட மாப் ஃபார்மில் எதனா கொஞ்சம் வெளிச்சம் வந்தாலோ, இல்லை எதனா ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா வச்சு அந்த மாதிரி பண்ணாலோ மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கைஸ். சில பேருக்கு அதுலேயும் ஒர்க் ஆகும். ஸோ யாரோட லக்கி எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும். ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணிடுங்க. ஓகேவா? இதை பிரேக் பண்ணி விட்டுக்கும். ஓகே, தண்ணி கரெக்டாக உழுது கைஸ். இப்போ வாங்க, நம்ம ட்ராப் டோர் எடுத்துன்னு வரலாம், மறந்துட்டோம் போல். சரி ஓகே, இது நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ராப் டோர் வந்து ஒரு ஸ்டாக் வேணும் கைஸ். 64 வேணும் ட்ராப் டோரு. ஏன்னு சொல்கிறேன், இருங்க. ஃபஸ்ட்டு இது மூடிடுவோம். நமக்கு பில்டிங்லாம் நல்லா பண்ணுவேன், பட் எனக்கு அட்டாக்கோ சரி மைனிங்கோ அதெல்லாம் கரெக்டாக வராது. பட் பில்டிங்லாம் நல்லா க்ரியேட்டிவாக பண்ணுவோம். ஸோ ஏன்னா அதில் எனக்கு நல்லா இது இருக்குது, என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு விஷயம் நல்லா இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணுவேன். அதனால் நமக்கு பில்டிங்ஸ்லாம் நல்லா பண்ணுவேன். பட்டு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் அட்டாக்கோ சரி எல்லாமே கரெக்டாக பண்ணுவான். ஸோ அவன் தான் ப்ரோ பிளேயரு. பட் நான் இல்லை, யாரும் கேட்காதீங்க ஏன் ப்ரோ பாட்டு மாதிரி விளையாடுறீங்கன்னு. ஓகே, நம்ம வாங்க உள்ளே இறங்கிக்குவோம். ஃபஸ்ட்டு போயிடுச்சு. சரி, இப்போ டவுன் பட்டனை கொடுத்துட்டு நம்ம வெளியே போய்க்குவோம். ஃபஸ்ட்டு இருங்க, அங்கே செஸ்ட்டில் வந்து ட்ராப் டோர் வச்சுருந்தேன், அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேவா?
ஓகே 64 எடுத்தாச்சு. அந்த பாருங்கள். ஓகே கைஸ், மேலே போயிட்டு நம்ம அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணுறீங்க. ஐயோ இது வேறு வெளியே வந்தது கைஸ். எப்படின்னு கரெக்டாக பண்ணணும், அது எப்படி தெரில. வந்துச்சு. இப்போ 2 கிளிக் பண்ணனா உள்ளே போயிடலாம். ஓகே இப்போ டைரெக்டாக மேலே போயிடுங்க கைஸ். நம்ம போயிட்டு ட்ராப் டோர் வச்சுட்டு இருங்க. ஃபஸ்ட்டு ட்ராப் டோர் எப்படி வைக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ட்ராப் டோர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 1 இந்த மாதிரி போடணும். ஓகேவா? நீங்கள் எதனா சைடில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா வராது. ஸோ பார்த்துக்குங்க இது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே ஒரே சைடு கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். கீழே பார்த்த மாதிரி மூடணும். கீழே பார்த்த மாதிரி மூடணும். இப்போதைக்கு நம்ம அது அந்த பக்கம் போயிடுவோம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வைக்கணும் கைஸ். ஓகேவா? அவ்வளோதான், வச்சாச்சு. ஸோ இதில் நம்ம வச்சோன்னா நமக்கு முடிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வைக்கணும் கைஸ். ஓகே, நான் எல்லா பக்கமும் வச்சுட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரியா? நம்ம இப்போ வரைக்கும் போட்ட சீரீஸ்லேயே இந்த வீடியோ தான் பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இதெல்லாம் பிரேக் பண்ணிக்கோம். ஏன்னா இது ஃபார்ம் ஆகாது, மாப்பு ஃபார்ம் ஆகாது. சரியா? அதையும் பிரேக் பண்ணிக்கோம். நமக்கு தான் இது இருக்குல்ல. ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து மூடிடுவோம். ஓகேவா? மூடிட்டு நம்ம அப்படியே வாங்க மேலே ஏறிடுவோம். ஏன்னா இது இருக்குது நமக்கு இன்னும் மேலே, அது ஃபுல்லாக முடிக்கல நம்ம. சரியா? ஸோ அதை மூடிட்டு வந்துடும். இருங்க, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 2 போட்டுருவோம் மூலையில். அது மேலே ஏறி இன்னொன்று போட்டுக்குவோம். இங்கேருந்து ஒரு பிளாக் வச்சுருங்க காய்ஸ், ஏன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளாக்கை அப்படியே ஃபில் பண்ணுவோம் காய்ஸ். இருங்க, எப்படி சொல்கிறேன் நான். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுக்குவோம், ஏன்னா கிராஸ் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட இப்போது கடைசி இது தான். கடைசி அது பேர் என்ன சொன்னேன், கடைசி லெவல். ஓகே, ஏதோ ஒன்று கைஸ், பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் நம்ம. இன்னும் இருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, மேலே அப்படியே ஃபுல்லாக டாப் கவர் பண்ணி, ஒரே வெளிச்சம் கூட உள்ளே வரக்கூடாது, அந்த மாதிரி கவர் பண்ணணும். ஸோ கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டார்ச் வச்சுட்டோம்னா இதுக்கு மேலே மாபு ஃபார்ம் ஆகாது. நம்ம அப்படியே அடுத்தடுத்த லெவல் இதுக்கும் மேலே எதனா கட்டுறதுனா இதே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம கீழே பண்ணிக்கிறதே மேலே பண்ணால் இன்னும் கூட நமக்கு வரும் கைஸ். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, வச்சாச்சு. நம்ம இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கமும் கவர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் மக்களே, இப்போது வச்சாச்சு, எல்லாம் மூடிடுவோம். இங்கே இருக்கிறது மூடிட்டு நம்ம இது ஒன்று கவர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபுல்லாக மூடிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? இடியெல்லாம் உழுது கைஸ். சரி வாங்க, நம்ம இதுக்கும் மேலே போகலாம். ஏன்னா இங்கே ஒரு பாட்டு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது மூடிக்குமா? ஓகே, இது மூடிடுவோம் நம்ம. ஓகே, இப்போ வாங்க நம்ம டார்ச் வச்சுக்குவோம் மேலே. ஏன்னா இதுக்கு மேலே மாப்பு ஃபார்ம் ஆச்சுன்னா அதனால் உள்ளே ஃபார்ம் ஆகாது கைஸ். ஸோ மேலே டார்ச் கண்டிப்பாக வையுங்க, இல்லை ஒர்க் ஆகாது. ஓகேவா? இங்கே ஒன்று வச்சுக்குவோம். நம்ம அப்படியே இது பில்டு பண்ணி கீழே போக வேண்டியதுதான் கைஸ். அப்புறம் நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஓகே, இதுதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா தெரில, பட்டு எனக்கு வீடியோ பண்ணும்போது இது கண்ணு தெரில கைஸ். ஆனால் மைண்ட் கிராஃப்டில் விளையாடும் போது கண்ணு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ஏன் தெரிலன்னு தெரில, நீங்களே சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை டிக் பண்ணி உள்ளே போக வேண்டியதுதான் கைஸ். இதையும் இருக்கா? ஐயோ. ஓகே, இப்போ நம்ம இதை போட்டு தள்ளிட்டு போக வேண்டியது தான். வந்தாச்சு கைஸ். இப்போ பாருங்கள், இது ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம கீழே போயிடுவோம். இதெல்லாம் மூடிடுவோம், இந்த தண்ணி இருக்கிறது மூடிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே மக்களே, மூடியாச்சு. சரி வாங்க, நம்ம இதுக்கு சட்டுன்னு பண்ணணும், இல்லைன்னா மாப் அதுக்குள்ளே ஃபார்ம். ஐயோ, ஏற்கனவே இங்கே இருக்குது. ஐயோ அடா மக்களே, ஏற்கனவே இங்கே இருக்குது. அடா போங்கடாடி, நான் போகிறேன் இங்கேருந்து. க்ரீப்பர் கைஸ், இங்கே பாருங்கள். ஐயோ, தண்ணி உள்ள அடிப்படாது, எப்படி வந்துச்சுன்னு தெரில எனக்கும்.
பட் பக்கு மாதிரி இருக்கும். சரி ஓகே, நான் போயிட்டு தூங்கிட்டு வந்துடுவோம். இருங்க, வந்தாச்சு மக்களே. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போவே நமக்கு ஜாம்பி ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, இப்போவே நமக்கு மாபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதாங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இது என்ன தெரியுதா, பிளாக்ஸ் வச்சுக்கணும். ஓகேவா, இது என்ன ஸ்லாப்னு நினைக்கிறேன். ஓகேவா, வச்சுட்டு நம்ம வாங்க இங்கேயும் பில்டு பண்ணிக்கோம். கீழே நம்ம இந்த கீழே வந்து ஹோப்பர் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது பேர். ஹோப்பரும் செஸ்ட்டு நம்ம வச்சோன்னா நமக்கு டேரெக்டாக நம்ம அதை கில் பண்ண நம்ம அதுங்களோட லூட்டு வந்து நமக்கு கலெக்ட் ஆயிரும். ஸோ வாங்க நம்ம இது பில்ட் பண்ணிக்கோம். இங்கே பாருங்கள், தெரியுதா மாவு கிட்ட போனால் அடி விழும். சரி ஓகேவா, நம்ம தூரம் வச்சுப்போம். கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக வந்து அடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம, எனக்கு திடீர்னு க்ரீப்பர் பக்கத்தில் போனோடனே வெஜ்ஜிரும் கைஸ். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ அடிப்படாது. இப்போ கில் பண்ண நமக்கு எக்ஸ்பி இங்கே பாருங்கள். ஓகேவா, எக்ஸ்பி கீழே வருது. நம்ம அதோட இது கூட கலெக்ட் ஆகுது. ரோட்டமு திடீர்னு கேரட்டை வச்சிட்ருக்கோம், திடீர்னு அயன் கையில் வச்சுருக்கோம், அப்புறம் ஷீல்டு போட்டுருக்கோம். அது பேர் என்ன, ஸ்கெலிட்டன்லாம் ஃபார்ம் ஆகும் கைஸ். அது வந்து என்சான்ட் பண்ண பவுஸ் வச்சிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதனால் மறக்காமல் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி இருங்க, நான் வந்து உங்களுக்கு ஓப்பர்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு பாருங்க கைஸ். எண்டர்மேன் கண்ணுக்கு நேராக பார்க்குறான் என்ன, அது ஏன் தெரில. எண்டர்மேன் கண்ணு முன்னாடி பார்த்தா வந்து அட்டாக் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. போய் நம்ம அட்டாக் பண்ணுவோம். இவனை கொண்டுட்டு வாடா வாடா வாடா. தண்ணியில் வரமாட்டான் கைஸ், அதனால் நமக்கு அடிக்க மாட்டான். பட்டு லேண்டில் இருந்தீங்கன்னா இவனை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, எங்களை எதுவும் ஐபால்ஸ்லாம் எதுவும் ஃபால் பண்ணல. ஐபால்ஸ்லாம் இங்கே பாருங்கள், க்ரீப்பர்லாம் இருக்குது. அதில் தெரிதா க்ரீப்பர்? ஆமாம் கைஸ், இங்கே பாருங்கள். நீங்கள் இந்த பிளாக் பக்கத்தில் போயிட்டிங்கன்னா வெடிஞ்சிடும். ஸோ தூரத்துலேருந்தே கொஞ்சம் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்லாப்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்லாப்லாம் ரெடி பண்ணின்னு வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு எக்ஸ்பி எவ்வளோ ஏறுது பாருங்கள், லெவலு ஏறிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இது பண்ணுறோமோ இதுலேயும் கிடைக்கும். பட் நான் இன்னொன்று போடுறேன், இது மட்டும் எக்ஸ்பி ஃபார்ம் கிடையாது, இன்னொன்று இருக்குது. ஸோ அது வந்து ஹாக்லின் வந்து அது பேர் என்ன, போர்ட்டில் நம்ம மூடி திறக்கும் போது வர ஹாக்லின்ஸ் வந்து நிறைய வருவானுங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்ம் ஆவாங்க. அவனுங்க வந்து கோல்ட்ஸ் நிறைய ட்ராப் பண்ணுவாங்க. இதுதான் அவனுக்கிட்ட இருக்கிறதுலே அதுதான் லக்குனா, அதுதான் கோல்டு வந்து நக்கட்ஸாக பண்ணுவானுங்க. ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதெல்லாம் நமக்கு என்னது ஆப்பிள்ஸ் நிறைய கிடைக்கும், கோல்டன் ஆப்பிள்ஸ். ஸோ அதுவும் பில்ட் பண்ணுறேன். இருங்க கைஸ், கொஞ்ச நாள் வந்துட்டோம், அதையும் பில்ட் பண்ணுறேன். அதுவும் வீடியோ வரும், கூடிய சீக்கிரத்தில் வீடியோ வரும் கைஸ். மறக்காமல் அதையும் பாருங்கள், கண்டினியூஸாக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். சரி இருங்க, நான் போய்ட்டு ஹோப்பரும் செஸ்ட்டும் செஞ்சுட்டு வரேன். ஓகே மக்களே, இப்போ பாருங்கள் எத்தனை வந்தாச்சு இதுவெல்லாம் பேர் என்ன. நம்ம அப்புறம் ஃபஸ்ட்டு செஸ்ட் எடுத்துக்கோம். 4 செஸ்ட்டு தேவைப்படும் இதுக்கு. 4 கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம் கைஸ். சரியா, 4 ஓகேவா. இப்போ 4 ஹோப்பர் தேவைப்படும். அங்கே பாருங்கள், க்ரோச் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செஸ்ட்டோட கனெக்ட் ஆகும் ஹோப்பர் வந்து. நீங்கள் க்ரோச் பண்ணாமல் வச்சிங்கன்னா செஸ்ட்டு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் செஸ்ட்டு. ஓகேவா, இருங்க நம்ம உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். கலெக்ட் ஆகிடுச்சா, பவ்வும் அந்த பேர் என்ன கன் பவுடரும் கலெக்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ போய்ட்டு உள்ள அவனுங்களை அடித்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், அடிக்கடிக்க எக்ஸ்பி கலெக்ட் ஆகுதா, ஆகிட்டே இருக்கும். க்ரீப்பரும் ஃபால் ஆகிடுச்சு. ஓகே, க்ரீப்பர் வச்சாச்சு கைஸ். அது ஏன் ஒரு அடியிலே சாகுதுங்கன்னா, மேலேருந்து கீழே விழுற ஃபால் டேமேஜ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கும். ஸோ அவனுங்களுக்கு அதிலே குறைஞ்சிறதுனால நமக்கு இன்னுமே இது நிறைய கிடைக்கும் கைஸ். ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் கைஸ், இப்போது அதில் கலெக்ட் ஆகிடுச்சா, இதுதான் நம்ம மாஃபார்ம். நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. சரி இங்கே பாருங்கள், வியூவு சூப்பராக இருக்கா. ஸோ அடுத்த வீடியோ என்ன போடலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ என்ன போடுறதுன்னு தெரியல. மேபி என்ன போடலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இல்லை நானே நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணி அது மட்டுமே எடுப்பேன், அதோட கண்டென்ட் மட்டுமே எடுப்பேன். பட் நீங்கள் எதுவுமே கமெண்ட் பண்ணலன்னா நான் எந்த கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாமல் எதனா ஒன்று போட்டுருவேன். சரியா, ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.